அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான்? தொடர் 13. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நமக்கு அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பமானது தொழுகை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய மார்க்கத்தில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செஞ்சால் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அது என்ன விஷயம்னு நமக்கு சொல்லப்படலை. எந்த ஒரு அமலாக இருந்தாலும், எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும், அது சின்னதாகவே இருந்தாலும் தொடர்ச்சியாக செஞ்சால் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஆனால் மார்க்கத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணுன்ற ஒரு அமல் இருக்குது, அதுதான் தொழுகை. நம்ம மற்ற எல்லா அமல்களையும் எடுத்து பார்க்கலாமே. நோன்பாக இருக்கட்டும், அதுக்குன்னு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது, குறிப்பிட்ட காலம் இருக்குது. ஹஜ்ஜினா அதுக்குன்னு குறிப்பிட்ட வரையறை இருக்குது, ஒரு தடவை செஞ்சாலே நமக்கு போதுமானது. இப்படி மார்க்கத்தில் நம்ம எந்த அமல்களை எடுத்து பார்த்தாலும் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சோன்னா அதற்கான ஒரே பதில் தொழுகையில் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஒரு நாளைக்கு 5 நேரம் நீங்கள் தொழுது தான் ஆகணும். குரானில் பல இடங்களில் தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுங்கள் அப்படின்னு சொல்லலை. அப்படின்னா இன்றைக்கி நம்ம நினச்ச நேரத்துக்கோ இல்லை ஜும்மாக்கு மட்டுமோ தொழுகிறது அல்லாஹ் அப்படி புரிஞ்சிருப்போம். தொழுகை நிலைநாட்டுங்கள், எப்போதும் தொழுங்க, நான் சொன்ன நேரங்களில் நீங்கள் தொழுங்க. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை பேணிக்கொள்ளுங்கள், உங்கள் தொழுகையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும், ஷைத்தானை உங்களை கண்டினியூவாக தொலை விட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான். ஸோ அப்படி இருக்கும்போது அல்லாஹ் இப்படி ஸ்ட்ரிக்டாக நீங்கள் தொழுது தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறனால நம்ம அதை ஒரு வேலையாவோ அதை ஒரு சுமையாவோ நினச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா மார்க்கத்தில் பல விஷயங்கள் தொழுகையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு, இன்னும் தொழுகையால் தான் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் யோசித்து பார்க்கலாமே. அது பெருநாளாக இருக்கட்டும், தொழுகை தான் நெசசரி. அவங்களுக்கு மழை வேணுமா, நீங்கள் தொழுங்க. ஜும்மா அப்படின்னு ஒரு வாரத்தில் ஒரு நாள் சிறப்பிக்கப்பட்டிருக்கு, அதில் தொழுகை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹஜ்ஜுக்கு போகிறோமே, அங்கே தொழுகை தான் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி எந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு ஸ்பெஷலான விஷயமா இருந்தாலும் அதில் தொழுகை தான் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்கலாமே. ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு எப்படி வாரான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக யோசிக்கும் போதும் சரி, அறிவியல் பூர்வமாக யோசிக்கும் போதும் சரி, இன்னும் அல்லாஹ்வே குரானில் சொல்லியிருக்கான், அற்பமான விந்து துளியிலிருந்து மனிதன் உருவாகிறான். நம்மளுக்கே நல்லாவே தெரிஞ்ச ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு அற்பமான விந்து துளியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான மனிதனுடைய உடல் எப்படி இயங்குதுன்னு யோசிச்சோன்னா அது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அப்படிப்பட்ட மனிதன் ஒரு அற்பமான விந்து துளியிலிருந்து உருவாக்கி வரான். இந்த படைப்பாளன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். இன்னும் நம்ம பார்க்குற எல்லாமே அல்லாஹ்விற்குரியது. எல்லா படைப்புகளும் அல்லாஹ் படைத்தது யாருக்காகனா, உங்களுக்காக நான் படைத்தேன், மனிதர்களுக்காக தான் நான் படைத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா அருள்கொடைகளையும் சரியான முறையில் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். எல்லா நலவைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். அப்படி எல்லாமே அல்லாஹ் கொடுத்த அருள்கொடை அப்படின்னு யோசிக்கும் போது இறைவனுடைய கட்டளைகளும் அவனோட அன்பால் நமக்கு கிடச்சிது, அவனுடைய அருளால் நமக்கு கிடச்சிது. அப்போது அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு சொன்னான்னா அது ஒரு மனிதனுடைய எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உணவு எப்படி தேவையோ, உடை எப்படி தேவையோ, இருப்பிடம் எப்படி தேவையோ, அந்த மாதிரி பேசிக்கான அடிப்படை தேவையில் ஒரு மனிதனுக்கு தொழுகையும் ரொம்ப முக்கியம். உணவை தேடுறதுலையோ இல்லை சாப்பிட்றதுலையோ இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலையோ நல்ல இருப்பிடம் வேணும்னு நினைக்கிறதுலையோ யாரும் டயர்ட் ஆகிறதில்ல, அதை யாரும் சுமையாவோ ஒரு வேலையாவோ நினைக்கிறதில்ல. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு மனிதனுக்கு தொழுகை. ஒரு மனிதனோட உள்ளத்துக்கு தொழுகை தேவை, ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கு தொழுகை தேவை, ஒரு மனிதனுடைய இதயத்துக்கு தொழுகை தேவை, ஒரு மனிதனுடைய மூளை சரியாக சிந்திப்பதற்கு, சரியாக இயங்குவதற்கு தொழுகை ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட தொழுகையை நீங்கள் ஆரம்ப நேரத்திலே தொழுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ரசூலோட வாழ்க்கை முறையும் அப்படி தான் இருந்திருக்கு. என்னென்னா இன்றைக்கி நமக்கு கண் குளிர்ச்சி அப்படின்னா ஒரு மனிதனுக்கும் ஒன்று இருக்கும். யாராவது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் கண் குளிர்ச்சியாக இருக்கலாம். அது வாழ்க்கை துணை, தாய், குழந்தைகள், நண்பர்கள், அந்த மாதிரி இருக்கலாம். ஏதாவது ஒரு பிளேஸ் கண் குளிர்ச்சியாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடம், அதை போய் நான் பார்த்தா இல்லை அந்த இடத்துல இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு பொருள், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சா அவங்களுக்கு அது ஒரு நிம்மதியாக இருக்கலாம். ஸோ எது நமக்கு பார்த்துட்டே இருக்கணும், அதை செஞ்சுட்டே இருக்கணும், அந்த இடத்துல நிம்மதி கிடைக்குதோ அதை கண் குளிர்ச்சின்ற வார்த்தையில் நம்ம பயன்படுத்தும். ரசூல்லா சொல்கிறாங்க, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. இப்போ ரசூல்லா அதை வேலையாக நினைக்கல, அல்லாஹ் கட்டளை இட்டுட்டானே அப்படின்னு சுமையாக நினைக்கல. அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளை இட்டிருக்கான்னா அது எனக்கு தேவை, அது இல்லைன்னா என்னுடைய அந்த மனிதன் அந்த தன்மை முழுமை அடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல நமக்கு புரியுது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழியை நம்ம பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் எங்கள் கூட தான் இருப்பாங்க, எங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. பாங்கு சத்தம் கேட்ட உடனே நாங்கள்லாம் அந்நியர் மாதிரி உடனே தொழுகைக்கு கிளம்பி போயிடுவாங்க. என்ன இந்த நபிமொழி சொல்ல வருதுன்னா, அதாவது நம்ம கூட சேர்ந்து சகஜமாக ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க, எங்களுக்கு வீட்டில் கூட உதவிகள் செய்வாங்க. நான் பாங்கு சத்தம் கேட்டுருச்சுன்னா அல்லாஹ் தான் அவங்களுக்கு முதலிடம். நம்மெல்லாம் யாரோ மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து ரசூலுல்லாஹ் தொழுகை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அது ஒரு வேலையாவோ சுமையாவோ இல்லை யாருக்காகவுமோ அதை செய்யலை. அல்லாஹ் கட்டளையிட்டுட்டான், எனக்கு அந்த தொழுகை தேவை அப்படின்றத ரசூலுல்லாஹ் உணர்ந்திருக்காங்க. அப்போ அந்த உணர்வு நம்மக்கிட்டே வரணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பாங்கு சொன்ன உடனே தொழுகைக்காக அந்த செகண்டே எழுந்திரிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்காக தயாராகிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையில் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கும் போது நம்மளால் யாரோடைய உந்துதலும் இல்லாமலே தொழ முடியும். இறைவன் குரானில் பல இடங்களில் தொழுகை நிலைநாட்டுங்கள்னு சொல்லும் போது வேறு யாருடைய உந்துதல் நமக்கு தேவை? தொழாத தொழுகை அலட்சியமாக நினைக்கக்கூடிய வேலை மூலமாக இன்னும் பல காரணங்கள் மூலமாக பரவாயில்ல தொழுதுக்கலாம்னு நினைக்கக்கூடிய எல்லாரும் யோசிக்கணும், அல்லாஹ் நமக்கு தொழுங்கள் தொழுங்கள் தொழுங்கள்னு தொழுகை நிலைநாட்டுங்கள்னு குரானில் சொல்கிறத விட வேறு யாரும் நமக்கு சொல்லணும்? இன்னொன்று, தொழுகையில் உள்ள நன்மைகள்னு பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக நான் சொல்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு வேலையை அந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும், ஒரு பயிற்சி நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக, நான் இறைவனுடைய அடிமை அப்படின்ற உணர்வு ஒரு நாளைக்கு 5 நேரம் நமக்கு தொழுகிறது மூலமாக வரும். பல நேரங்களில் நம்ம அதை மறந்துடுவோம்ல. எல்லா நேரமும் நான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதன், நான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹ் சொன்ன பேச்சை கேட்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஞாபகம் வராது. நம்ம பாட்டுக்கு இயல்பாக வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் தொழுகை நேரம் வந்துருச்சு, தொழுக போகிறோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு தக்பீர் கட்டி அந்த சுஜூது செய்யக்கூடிய ஒரு தருணமும் நான் அல்லாஹுடைய அடிமை அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து நமக்கு வரும். அடுத்து, இந்த உலகம் தற்காலிகமானது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் விட்டுட்டு தொழுக போகும்போது அந்த வேலையை விட எனக்கு அல்லாஹுடைய அழைப்பு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம போகிறோம்ல, அப்போது அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம்ல. நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு தொழுகைக்காக போகும்போது இதெல்லாம் எனக்கு அப்புறமா தான், இப்போ இந்த உலகம் தற்காலிகமானது அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நம்மளோட இதயத்தை வந்து பலப்படுத்தும். அதுக்கப்புறமா தூய்மை, நம்ம ஒரு நாளைக்கு 5 முறை உது செய்யும்போது நம்மளுடைய உடல் உள்ளம் தூய்மையாகிறது நம்மளால் உணர முடியும். நம்ம கொஞ்சம் 5 நேரமும் கரெக்டாக தொழுகிறதுனால நம்ம பிரிஸ்காக இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். ஒரு மிகப்பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் தொழுகை. அந்த ஒரு வக்துக்கு நடுவில் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் டைரெக்டாக அல்லாஹ் கிட்ட போய் நம்ம பேசுவோம், சுஜூதில் பேசுவோம், அல்லாஹ் கிட்ட கேட்போம். அப்போ அந்த ஒரு கேப்லேயும் நடக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் அந்த ஒரு வக்து தொழுகையுடைய சுஜூதுலேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ தொழுகை வந்து ரொம்ப மிகப்பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நமக்கு இருக்கும். நம்ம அல்லாஹ்வை மனதால் நேசிச்சா, அல்லாஹ்வை உணர்ந்தா, அல்லாஹ்வை நம்புனா அது எப்போ முழுமையடையும்னா தொழுகை அப்படின்ற செயல் மூலமாக தான் முழுமையடையும். எல்லா நல்ல குணமும் இருக்குது, ஆனால் தொழுகிறது மட்டும் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் முஹம்மது நபியை நம்ம முன்மாதிரியாக கொண்டிருக்கோம். ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, எல்லாத்துக்கும் மேலே தொழுகை அவங்களுடைய கண்குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போது தொழக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது அவங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை. ஆனால் தொழுகையை சரியான முறையில் தொழுகும்போது அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. ஸோ அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, தொழணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமாவும் ஆல்ரெடி தொழுதுட்டு இருக்கக்கூடிய மனிதர்களும் அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுது அல்லாஹுடைய அன்பை பெறணும். நம்ம கொஞ்சம் டிலே பண்ணணும்னு நினைக்கும் போது ஒன்று அந்த தொழுகையை மறந்துடுவோம், இல்லையா டிலே ஆகிட்டே இருக்கும்போது பரவாயில்லன்னு சொல்லி விடக்கூடிய நிலைமைக்கு, அந்த தொழுகையை விட்டுறக்கூடிய நிலைமைக்கு நம்மளை வந்து ஷைத்தான் கொண்டு வந்துடுவோம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆரம்ப நேரத்திலே தொழுங்க, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தொழுகை அது ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கு அந்த தொழுகை தேவை அப்படின்றத உணர்ந்து தொழுகையை விரும்பி தொழுகையை நேசித்து தொழுகையை கண்குளிர்ச்சியாக வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே எல்லா வேலைகளையும் விட்டுட்டு ஆரம்ப நேரத்திலே தொழுது அல்லாஹுடைய விருப்பத்தை பெற்ற மனிதர்களாக நம்ம எல்லாரும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.